ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெத் நோட் சீசன் 1 எபிசோட் 20. இன்றைக்கான எபிசோட் நல்லாவே இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸை பார்க்கலன்னா இப்போ போய் பார்த்துட்டு வந்துங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். Cosme Misa, a devilish charm, an angel's glitter, Misa's new line of lipstick, just for you. Ryuzaki, the commercial's almost over. எபிசோட ஸ்டார்டிங்லேயே மீசா நடிச்ச கமர்ஷியல் தான் கட்டுறாங்க. கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுவார். இந்த சைடு மார்ச்சராவும் வந்து பத்திரிகையாளர் கீரோ பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அதாவது தேடி கீரோ பார்த்துட்டு இருப்பாரு. தேடி கீரோவை பார்க்கறது வந்து எல்லோ கீரோ பார்ப்பாங்க. எப்படின்னா அந்த காரில் கூட அவங்க சர்வேலன்ஸ் கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் கீரோ ஃபுல்லாக மாட்டிட்டார். மார்ச்சரா அந்த பத்திரிகையாளர்கிட்ட இன்னும் 20 நிமிஷத்தில் கீரோ யாருங்கிறத அவங்ககிட்ட சொல்லிடுற அப்படின்னு சொல்லுவார். தேர்ட் கீரோ ஷினிகாமிட்ட நான் வேணா போட்டு தள்ளிடுவா இல்லை உயிரோட விட்டுரும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. தேர்ட் கீரோ ஷினிகாமிட்ட பேசுறதை ஹீரோவும் எல்லாம் பார்த்துருவாங்க. ஹீரோயின்க்கு ரெம் தெரியும், பட் ஹீரோவுக்கு எல்லுக்கும் தெரியாது. கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஷினிகாமிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கீரோவும் ஷினிகாமி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நான் இப்பெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. ஒரு டிடெக்டிவ் அப்படிங்கிறவன் ஆதாரம் இல்லாமல் எதையுமே அசம்ஷனில் முடிவு பண்ணக்கூடாது. சாக்குரா டிவியில் மார்ச்சோடா பேசுறது பார்த்து அவன் டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். இந்த முட்டாள் சாகிற மாதிரி என்னையே இப்படி ஏமாத்திட்டான், இவ்வளோ அஜாக்கிரதையாக இருந்திருக்கவே கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. பேர் மட்டும் எனக்கு தெரியும், யாருக்குமே தராத ஒரு மோசமான மரணத்தை நான் அவனுக்கு தரேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. தேடிக்கிற யாருக்குமே தெரியாதபடி பதுங்கி யோட்ஸோட ப்ரொடக்ஷனுக்குள்ள வந்திருப்பான். இதுக்காக இங்கே வந்திருக்கானா மீசா அவனை கமர்ஷியலுக்காக இங்கே நடிக்க வந்திருப்பான். கண்டிப்பாக மீசாவோட மேனேஜர் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்கும். அப்படி அவன் பேரை கண்டுபிடிச்சு அவனை போட்டு தரலாம். டெஸ்கில், டேபிளோட ரேக்ல அப்படி எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு வழியாக மார்ச்சரோட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். இது அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க சர்வேலன்ஸ் கேமரா மூலமாக எல்லாம் ஹீரோ பார்த்துட்டு தான் இருப்பாங்க. டேட் கீரை டக்குன்னு டெத் நோட் எடுத்து அதில் மார்ச்சரோட பேர் எழுதுவான். எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அது வரைக்கும் பரபரப்பாக இருந்தோம் கொஞ்சம் கேஷுவல் ஆயிடும். இதை பார்க்குற ஹீரோ இல்லைனா இது வரைக்கும் பைத்தியக்காரன் பண்ணிட்டு இருந்தா இப்போ எப்படி நார்மல் ஆனா இதை பற்றி தான் அவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. டேட் கீரோ பொறுமையாக நடந்து அப்படியே காரில் போய் உட்காரான். 40 செகண்ட் என்றா, பட் 40 செகண்ட் ஆகிமே இன்னும் மார்ச்சோட சாகல. அதனால அவனுக்கு மறுபடியும் பைத்தியம் முடிச்சிட்டு என்னடா அவன் ஒரிஜினல் பேர் எழுதி இன்னும் சாகல, ஒரு அவன் ஒரிஜினல் பேரில் போடுக்க நான் நேர்லேயே போன போட்டு தள்ளிடுற அப்படின்னு சொல்லி போறாரு. இது எல்லாத்தையுமே எல் பார்த்து நோட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. கீழே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால பின்னாடி இந்த ஒரு போலீஸ் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பாரு. சரி, இந்த போலீஸை போட்டு தள்ளுறதுக்காக ரெம் கிட்ட அவன் ஷினிகா மீஸ் கேட்பான். ரெம்மே அட் த செகண்ட் அவனுக்கு ஷினிகா மீஸ் தந்து அந்த போலீஸ்காரர் தேடிக்கிற ஓவர்டேக் பண்ணி உன் பேர் என்ன, நீ ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோம், லைசன்ஸ் தா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு தேடிக்கிற ஓகே சார் நான் லைசன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி பேக்கில் கை விடுவார். பிகாஸ் பேக்கில் டெத் நோட் இருக்கும். தன்னோட ஷினிகா மீஸ் மூலம் அந்த போலீஸ்காரோட நேம் நோட் பண்ணி அந்த டெத் நோட் எழுதுவார். காஸ் ஆஃப் டெட் ஆக்சிடென்ட் அப்படின்னு எழுதுவார். அதே எப்படி ஆக்சிடென்ட் அவர் செத்துருவார். அதை பார்க்குற எழுக்கு புரியாது எப்படி இவங்களுக்கு இவ்வளோ அதீத சக்தி கிடைச்சது. முன்ன மாதிரி இல்லை, அந்த ஆஃபீஸரோட பேரே தெரியாது, பட் அந்த ஆஃபீஸர் போட்டு தள்ளிட்டான். அவன் பேக்குள்ள கை விட்டு டெத் நோட பேர் எழுதுனால இவங்க யாருமே பேக்குள்ள டெத் நோட பார்க்கல. இந்த விஷயம் எல்லுக்கும் ஹீரோக்கும் புரியாது. என்ன நினைப்பாருன்னா செகண்ட் கேரக்டர் இருந்த அதீத சக்தி இவங்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. ஹீரோனும் ஒரு பயத்தோட பார்த்துட்டு இருப்பாரு. தேர்ட் கே அப்படியே சாக்குரா டிவி சேனலோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்திருப்பான். ஹெட் குவார்டர்ஸ் எல்லாம் ஆஃபீஸ் தான். சீஃப் அந்த டிவி சேனல் ஃபுல்லா இன்வைட் பண்ணியிருப்பாரு. சீஃபுக்கு பின்னாடி மார்ச்சோட மாதிரி ஒரு பொம்மை இருக்கும். எல்லுக்கு ஹீரோக்கு வெளியில போற வேலை இருக்கும். அந்த நேரத்தில் ஹீரோயின் தப்பிச்ச கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. பில்டிங் மேல ஹெலிபேட்ல ஹெலிகாப்டர் இருக்கும். அதுல எல்லை ஹீரோ வட்டாரி 3 பேருமே பறந்து போயிட்டு இருப்பாங்க. சாரி, தேடி கீரா சாக்குரா டிவி சேனல் ஆஃபீஸ்க்கு போயிருக்க மாட்டாங்க. தப்பா சொல்லிட்டேன். கான்மேன் உமன், தேர்ட் கீரா, எல் வட்டாரி கீரா எல்லாருமே சாக்குரா டிவி சேனலோட ஆஃபீஸ்க்கு தான் போவாங்க. தேர்ட் கீரா சாக்குரா டிவி சேனல் வந்து அவ காரை டிராப் பண்ணிட்டு யாராவது இருக்காங்களான்னு பார்த்து பத்திரிகையாளரும் மார்ச்சரோவை பேசிட்டு இருக்க இடத்துக்கு போவான். தேர்ட் கீராவை கார்ல பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த எல்லாருமே ஹெல்மெட் போட்டுட்டு ஆஃபீஸ் சேனலுக்குள்ள போறாங்க. தேர்ட் கீரா மார்ச்சரோவை பார்த்துருப்பாரு. பட் அங்க இருக்கிறது சாதாரண பொம்மை தான் அப்படின்னு ஒரு பயங்கர டென்ஷன் ஆகும் போது அங்க இருக்க எல்லா போலீஸ்காருமே சுத்து போட்டுறாங்க. அதுல சீஃப் ஒருத்தர். அங்க இருக்க யாருமே அவங்க ஃபேஸை காட்ட மாட்டாங்க. அவங்க ஃபேஸை காட்ட வேணாம்னு சொன்னதே தான். தேர்ட் கீராவும் பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு கன் எடுத்து சீஃபோட கையில சுட் பண்ணிட்டு ஓடிடுவான். எல்லாருமே சீஃப் கிட்ட வர நீங்க யாருமே என்னை கத்தி கவலைப்படாதீங்க, நீங்களா போய் அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. தேர்ட் கீரோட கார்ல ஏறி சும்மா சல்லுன்னு போக ஆரம்பிச்சிடும். எல்லா கார்ஸுமே அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும். கார்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாது, பைக் மூலமா அந்த பொண்ணு ஹெலிகாப்டர் மூலமா எல் சீஃப் ஹீரோ 3 பேருமே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க. தேடிக்கிறோம் நான் ஏன் இப்படி பண்ணேன், நீ பிளான் போட்டு பிடிச்சிருக்காங்க, தெரிஞ்சு நான் மூடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாரு. அவரோட காருக்கு முன்னாடி பல போலீஸ் கார்ஸ் வந்து அவர் காரை மடக்கிடுவாங்க. அந்த இடத்துக்கு எல்லாமே ஹெலிகாப்டர்ல வந்துருப்பாரு. அவர் நல்லா மாட்டிக்காசு எப்படியா தப்பிச்சிடலாம் சொல்லி திருப்பும்போது செவுத்தோட வச்சு அவர் லாக் பண்ணிடுவாங்க. நான் மட்டும் இப்போ மாட்டினா இத்தனை வருஷம் காப்பாற்றுறேன், என் மான மரியாதை எல்லாமே போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் தன்னை சூசைட் பண்ணிக்க போவார். பட் ஸ்னைப்பர்ஸ் வச்சு சுட்டதுல கன் தெரிச்சிடும். இதோட தேடிக்கிறா நல்லா மாற்றதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். நாளைக்கான எபிசோட் வேற லெவலில் இருக்கும். நான் இப்பயே உங்களுக்கு ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. நாளைக்கு ஒரு புது பர்சனாலிட்டி ரிவைவ் ஆகும். எபிசோட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பாருங்க. இதுக்கு அடுத்து வர அந்த 2 எபிசோடுமே வேற லெவலில் இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்போதான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோஸ் பார்க்குறவங்கள மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். நான் பயங்கர மோட்டிவேட் ஆகி நிறைய வீடியோஸ் போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்.